அதே மாதிரி தான் தமிழும். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது முகில் விடு தூது அப்படின்னு ஒரு கவிதை. முகில் விடு தூதுனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? முகில்னாக்க மேகம். இப்போ நாம் எல்லாரும் பயந்துட்டு இருந்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை வந்துருமோ அப்படின்னு. அந்த மேகத்தை ஒரு அம்மா தூது விடுறாங்க. எதுக்கு யாருக்கு தூது விடுறாங்க அப்படின்றது தான் அந்த கவிதை. ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு மகன், இப்படி இருப்பது தானே ஒரு அற்புதமான குடும்பம். அந்த மாதிரி அழகான ஒரு பின்னணி அமைந்ததுனால நீங்க எல்லோரும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக ரமண வித்யாலயால வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காட்டி ஒரு குழந்தையோட நிலைமை என்ன ஆகும் என்பதை முகில் விடு தூது சொல்கிறது. ஒரு தந்தை தன் மனைவியிடமும் குழந்தையிடமும் சொல்லாமலே வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டார். எங்கேயோ எங்க போனார்னு யாருக்கும் தெரியாது. இப்போ அம்மா காத்திருந்து 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 பார்க்குறாங்க. இந்த காலத்தில் நிறைய அம்மாக்கள் வேலைக்கு போகிறாங்க. அந்த காலத்தில் அம்மாக்கள் வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருந்தவங்க. வீட்டில் இருந்த ஒவ்வொரு பொருளையாக விற்று 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 அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, பராமரிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. ஒன்றும் முடியலை. சம்பளம் கட்டணும், கட்டியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வீட்டை தாண்டி ஒரு மேகம் போகுது. அந்த மேகத்தை பார்த்து சொல்கிறாங்க, ஏன்னா நம்ம வீட்டு பிரச்சனையை அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லிடக்கூடாது. அதனால் இயற்கையான மேகத்துக்கிட்ட அந்த தன்னுடைய துன்பத்தை சொல்கிறாங்க. இந்த பின்னணியில் வந்த கவிதையை எங்களுடைய தமிழாசிரியர் சீதாராமையர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். நான் இந்த கவிதையை படித்தது 1978. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? எத்தனை ஆண்டுகள் கடந்திருக்கோம்? 47 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கவிதை. வான வெளியரசே, வள்ளல் பெருமணம் போல் தானம் பொழிகின்ற தன்முகிலே, காற்றை புரவி எனக் கொண்ட புரவலனே, எங்கே விரைகின்றாய்? சற்றே நில். ஈர மனமுடையாய் இவ்வுலகில் எப்பொழுதும் சோர விடமாட்டாய் என்று உன்னை சொல்கின்றார். சோரவிடாய் என்னும் துணிவால் மொழிகின்றேன், ஆற அமர அறிவையுரை கேட்டிடுவாய். அன்று ஒரு நாள் என் துணைவர் ஆற்றி பிரிந்து சென்றார். இன்று வரை அஞ்சல் எழுதவில்லை. நாள்தோறும் அஞ்சலார் இவ்வழிதான் ஏகிடுவார். ஆனாலும் வஞ்சி எனது அகத்து வாயிற் படி மிதியார். கற்றை கற்றையாய் கடிதம் கையில் குவிந்திருக்கும். பற்றா குறைக்கந்த பையில் ஒரு கூடை உண்டு. எது போஸ்ட்மேனை பார்த்து சொல்றாங்க, ஐயா பெரியவரே அஞ்சல் உண்டோ என்பேன் நான். கையால் விரித்துரைப்பார், கண் கலங்கி நின்றிருப்பேன். எத்தனை நாள் இப்படியே இன்னலுட்டு செத்திருவேன். மெத்த உனை வேண்டுகிறேன், மேவி அதை கூறிடுவாய். வாடகை கேட்டு மிக வாட்டுகிறார் வீட்டார்கள். தேடறிய கல்வி தெரிவிக்கும் பள்ளிக்கு சம்பளம் வேண்டும் என்று சாற்றுகிறான் என் பிள்ளை. கம்பளம் விற்று கடன் கழித்தேன், கையிருப்போ ஒன்றுமில்லை. இத்தகைய ஊறு மிக வருத்த கன்றி உடல் உன்போல் கருத்தேன். விழி சிந்தும் நீர்த்துளியோ நின்னை புறங்கண்டு விட்டது போல் ஆர்த்து மிகுகின்றது ஐயவோ. என்னவரை காணின் அருள் கூர்ந்து காசனுப்ப செப்பிடுவாய். ஆணி இருந்தால்தான் அச்சு வண்டி மேலோடும். மெய்யில் உயிர் நிற்க வேண்டுமெனில், பள்ளி செல்லும் பயன் கல்வி வளரவெனில், காசு பணம் வேண்டுமென காதலர்பால் நெஞ்சுணர்ந்து பேசு. பிழையாக பேசி வருத்தாதே. காதல் முகம் தன்னை கண்டு பல நாட்கள் ஆதல் அவர் அறிவார். ஆசை கணவரைத்தான் கண்டு மகிழ்வு பெற கண் துடிக்கும் செய்தியையும் விண்டு திரும்பு விரைந்து என்று மேகத்துக்கு தூது விடுகிறார். பன்னிரண்டே கேள்விகளில் மிக தெளிவாக ஒரு மாணவனுடைய வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டதாக அமைய வேண்டும் என்றும், அதில் ஒரு பள்ளியின் பங்கு என்ன, ஒரு பெற்றோர்களின் பங்கு என்ன என்பதையும் மிக தெளிவாக எடுத்து சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களே, இந்த நல்ல விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, மாணவர்களே, ஆசிரிய பெருமக்களே, பள்ளியிலே ஆசிரியர்களை தவிர இந்த பள்ளியை செறிவாக பராமரிப்பதற்கு தங்களுடைய
முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஐயா கணேசன்ட்ட கேட்டேன், சார் எவ்வளோ நேரம் சார் நான் பேசணுன்ட்டு. ஏன்னா ஒரு நல்ல பேச்சுக்கு அடையாளம் எப்போ தொடங்குறோன்றதில்ல, எப்போ முடிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அவர் சொன்னார், நீங்கள் 1 hour பேசலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், 1 hour பேசலாமா சார்? இதுக்கப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, பசங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி சார் 1 hour எல்லோரும் தாங்குவாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, போன வருஷம் கூட கலியமூர்த்தி வந்திருந்த பொழுது அவர் 1 மணி நேரம் பேசினார். எங்கள் ஊரில் எல்லோரும் நல்லா கேட்பாங்க, அதனால் நீங்கள் பேசலாம் அப்படின்னாரு. நான் இப்படி வச்சுக்கிறேன், ஒரு 45 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே நான் நினைத்து இருக்கக்கூடிய செய்திகளை எவ்வளவு செறிவாக சொல்ல முடிகிறதோ அதுக்குள்ளே நான் என்னுடைய உரையை அமைத்து கொள்ளுகிறேன். உங்கள் பள்ளிக்கூடத்தினோட மோட்டோ என்ன அப்படின்னு கேட்டபோது, அவேர், அஸ்பயர், அச்சீவ் அப்படின்னு ஒரு அழகான வாசகத்தை இங்கே வைத்தார்கள். அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்வதனுடைய ஒரு மறுமொழியாக இதை நான் பார்த்தேன். இதை இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி நாம் சென்றோம் என்றால், ஆல்ஃப்ரட் லார்ட் டெனிசன் என்ற மாபெரும் கவிஞன் யூலிசஸ் என்ற ஒரு ஆங்கில கவிதையை எழுதினான். நம்ம எல்லாத்தையுமே கூகுளில் போய் பார்க்க முடியும். இப்போ மாணவர்களோட கையில் எல்லார் கையிலையும் ஒரு டேப் இருக்குது, ஒரு மொபைல் இருக்குது. ஸோ மொபைலையோ டேபையோ பயன்படுத்துவது தப்பு இல்லை, ஆனால் எதுக்காக நம்ம அதை பயன்படுத்துகிறோன்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போயிட்டு ஆல்ஃப்ரட் லார்ட் டெனிசன், ஏஎல் டெனிசன் என்ற மாபெரும் கவிஞன் எழுதிய யூலிசஸ் என்ற கவிதையை எடுத்து முடிஞ்சால் வாசிச்சு பாருங்க. அதில் யூலிசஸ் தன்னை பற்றி பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் வரும். அவனுடைய மகன் டெலிமாக்கஸை அறிமுகப்படுத்தணும். இதோ என் மகன் டெலிமாக்கஸ் இருக்கிறான்னு ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் டெனிசன் அந்த கவிதையை அப்படி அமைக்கலை. எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் ஒரு பெற்றோருடைய பங்களிப்பு என்ன, ஒரு மாணவனுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு 2ஆக பிரித்து அதை பேசினார். எனக்கு டெனிசனுடைய கவிதை தான் அப்பொழுது நினைவுக்கு வந்தது. டெனிசன் யூலிசஸை பேச வைக்கிறான். யூலிசஸ் என்ற தந்தை டெலிமாக்கஸ் என்ற தன்னுடைய மகனை மக்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறான். அப்போ எப்படி அந்த மகனை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னும் போது, என்னுடைய மகன் இவன் அப்படின்னு சொல்லச்சே, சரிங்க உங்கள் மகன் அவன், நீங்கள் யாருன்னு கேட்பாங்க இல்லையா முத கேள்வி. அப்போ நான் யாருன்றதை முதல்ல சொல்லணும் இல்லையா. இப்போ நான் யாருன்னு சொல்லும் பொழுது, நான் யாருன்னு சொல்வதற்கு என்னை நான் தகவமைத்து கொண்டிருக்கிறேனா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ யூலிசஸ் அதை பேசுகிறான். யூலிசஸ் என்றவன் எப்படிப்பட்டவன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களையும் தேடி 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 அவன் சென்று அவன் எல்லா இடங்களையும் தன்னுடைய வல்லமையை காட்டக்கூடியவன். அவன் பயணத்திலே அவன் அடைந்த எல்லைகள் என்பது மிகப்பெரிய உச்சம். ஆனால் அவன் எல்லா ஊருக்கும் எப்படி போகிறான்னா, மரியாதையோடு, எல்லோரும் அவனை மரியாதையோடு வரவேற்கக்கூடிய அளவிற்கு தன்னை தகவமைத்து கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் போகிறான். இப்போ யூலிசஸ் சொல்வதாக டெனிசன் இப்படி எழுதுகிறான், ஐ cannot rest from travel, I will drink life to the lees. வாழ்க்கையின் கடைசி சொட்டு வரை குடிப்பேன். பயணம் என்பதை என்னால் நிறுத்த முடியாது, வாழ்க்கையின் கடைசி சொட்டு வரை குடிப்பேன். I cannot rest from travel, I'll drink life to the lees. All things I have enjoyed greatly, have suffered greatly. எல்லாவற்றையும் நான் மிக இன்பமாக அனுபவித்திருக்கிறேன், ஆக பெரிய துன்பங்களையும் சந்தித்திருக்கிறேன். I cannot rest from travel, I'll drink life to the lees. All things I have enjoyed greatly, have suffered greatly, both with those who loved me and alone on shore. என்னுடன் இருந்தவர்களோடும் சேர்ந்து அனுபவித்திருக்கிறேன்,
தனிமையில் விடப்பட்ட பொழுதும் நான் அதை தனியாக அனுபவித்திருக்கிறேன். I cannot rest from travel, I'll drink life to the lees. All things I have enjoyed greatly, have suffered greatly, both with those who loved me and alone on shore. I went through the scudding drifts of the rainy heads, vexed the dim sea. I am become a name. எனக்கென்று இன்றைக்கு ஒரு பெயர் இருக்கிறது. எப்படி வந்தது அந்த பெயர் உங்களுக்கு? For always roaming with a hungry heart. இதயம் நிறைந்த பசியோடு நான் ஒவ்வொரு நொடியும் பயணம் பண்ணி கொண்டிருப்பதனால் இன்றைக்கு நான் அடைந்திருக்கக்கூடிய புகழை நான் பெற்றிருக்கிறேன். For always roaming with a hungry heart. Much have I seen and known, cities of men and manners, countries, councils and governments, myself not least, but honored of them all. நானாக தேடி சென்றேன் என்று நினைக்காதீர்கள். அவர்கள் அழைத்து என்னை மரியாதை செய்ததன் பேரில் நான் சென்றேன். Myself not least, but honored of them all, and drunk delight of battle with my peers, far on the ringing plains of the windy Troy. போர்களை ஜெயித்தேன் என்று சொல்லிவிட்டு இதெல்லாம் அவனை பற்றி சொல்லிட்டு here is my son Telemachus என்றான். என் பையனை நான் அறிமுகப்படுத்தும் பொழுது நான் எப்படி அறிமுகப்படுத்தணும்னா, என்னோட பையன் இருக்கான, இவன் யார் தெரியுமா சார்? இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே போராட்டங்களையும் வெற்றிகளையும் தோல்விகளையும் அவமானங்களையும் பயணங்களையும் மரியாதையையும் புகழையும் போர்களையும் வெற்றி பெற்ற ஒருவனுடைய மகனை இங்கே நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு யூலிசஸ் எப்படி ஒரு மகனை அறிமுகப்படுத்தி வைத்தானோ அப்படி நம்முடைய மக்களை அறிமுகப்படுத்தக்கூடிய இடத்தில் பெற்றோர்களாகிய நாம் நம்மை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். இப்ப பையன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஒரு ஸ்டூடெண்ட் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஒரு மாணவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? இல்ல ஒரு பெருமைக்குரிய மகன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? இந்த கேள்வி உங்க எல்லார் மனசுலயும் இருக்கும். இந்த கேள்வியை அப்படியே மனசுல ஜாம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னாரு என்னோட சகோதரர், ஒரு லீடர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னாரு. ஏபிஜே அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு லீடர்னா எப்படி இருக்கணும்னு. லீடர் அப்படின்றது எதுல இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருக்கணும், நீங்க ஒரு பெரிய அகாடமிஷியனா இருக்கணும், நீங்க எதுவோ ஒன்று பெருசா இருக்கணும்ன்றது இல்லை. லீடர்ஷிப் இஸ் நாட் அபவுட் வாட் யூ ஆர், இட் இஸ் அபவுட் அ குவாலிட்டி இன் யூ. உங்களுக்குள் இருக்கக்கூடிய உங்களுடைய தரம் தன்மையை பற்றியது. அப்ப இந்த லீடர்ஷிப்ன்றது ஒரு ஸ்டூடெண்டாவோ ஒரு மகனாவோ ஒரு குடிமகனாகவோ ஒரு சிட்டிசனாவோ இருக்கக்கூடியவனுக்கு எப்படியான ஒரு குவாலிட்டி அவனை ஒரு உயர்ந்த இடத்துல நிறுத்தும்? இந்த கேள்விக்கு யாரை உதாரணம் காட்டலாம்? அதுதான் இன்னைக்கு என்னுடைய பேச்சினுடைய மொத்த சாராம்சமாக இருக்கும். ஏன்னா மாணவர்களே, உங்களைப் போல நானும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது ரொம்ப 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 நல்ல ஆசிரியர்கள் கிட்ட படிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது. நான் எங்கள் ஸ்கூலை விட்டுட்டு வந்து இப்போ 43 வருஷம் ஆச்சு. முந்தானத்து வரைக்கும் நான் எங்கள் டீச்சரை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். எனக்கு 3ஆம் கிளாஸில் கிளாஸ் எடுத்த டீச்சர். நான் இப்போ வரைக்கும் அவங்களோட தொடர்பில் இருக்கேன். எங்கள் ஸ்கூலில் பிரின்சிபலாக இருந்தார் பிரின்சிபல் ராஜேந்திரன் மாஸ்டர். நான் 11, 12 வகுப்பு படிக்கின்ற பொழுது காமர்ஸ் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பித்து மாணவர்களுடைய மனசில் லீடர்ஷிப்னா என்ன அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அசோசியேஷன் ஆரம்பித்தார். அன்றைக்கு அவர் போட்ட விதை தான் இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நின்று பேசுவது. என்னுடைய 8ஆம் வகுப்பிலே எனக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தார், சீதாராமையர்னு பேர். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் திருச்சியிலேருந்து கும்பகோணம் போகிற ரூட்டில் எரவாஞ்சேரியில் ஒரு சிறு கிராமத்தில் போய் அவருடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் அவர் நடத்தினார். எங்களுக்கு ஒரே ஒரு வருஷம்தான் அவர் எனக்கு தமிழ் வகுப்பு எடுத்தார். ஆனால் அந்த ஒரு வருடத்தில் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த தமிழ் தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழுக்கு காரணம். மொழி என்பது நாம் அச்சப்பட்டுக்கிட்டு ஓட வேண்டியதில்லை. நான் யுலிசஸ் என்ற கவிதையை இங்கே சொன்ன பொழுது என்னுடைய இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்ஸை சொல்றதுக்காக நான் உங்ககிட்ட
அந்த கவிதையை சத்தியமா சொல்லலை. ரொம்ப எளிமையான ஒரு பின்னணியிலேருந்து தான் நான் வந்தேன். ஆனால் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வெறி எனக்கும் இருந்ததனால் அது நிகழ்ந்தது. அதே மாதிரி தான் தமிழும். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது முகில் விடு தூது அப்படின்னு ஒரு கவிதை. முகில் விடு தூதுனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? முகில்னாக்க மேகம். இப்போ நாம் எல்லாரும் பயந்துட்டு இருந்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை வந்துருமோ அப்படின்னு. அந்த மேகத்தை ஒரு அம்மா தூது விடுறாங்க. எதுக்கு யாருக்கு தூது விடுறாங்க அப்படின்றது தான் அந்த கவிதை. ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு மகன், இப்படி இருப்பது தானே ஒரு அற்புதமான குடும்பம். அந்த மாதிரி அழகான ஒரு பின்னணி அமைந்ததுனால நீங்கள் எல்லோரும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக ரமண வித்யாலயாவில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காட்டி ஒரு குழந்தையோட நிலைமை என்ன ஆகும் என்பதை முகில் விடு தூது சொல்கிறது. ஒரு தந்தை தன் மனைவியிடமும் குழந்தையிடமும் சொல்லாமலே வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டார். எங்கே போனார்னு யாருக்கும் தெரியாது. இப்போ அம்மா காத்திருந்து 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 பார்க்குறாங்க. இந்த காலத்தில் நிறைய அம்மாக்கள் வேலைக்கு போகிறாங்க. அந்த காலத்தில் அம்மாக்கள் வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருந்தவங்க. வீட்டில் இருந்த ஒவ்வொரு பொருளையாக விற்று 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 அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, பராமரிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. ஒன்றும் முடியல. சம்பளம் கட்டணும், கட்டியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வீட்டை தாண்டி ஒரு மேகம் போகுது. அந்த மேகத்தை பார்த்து சொல்கிறாங்க, ஏன்னா நம்ம வீட்டு பிரச்சனையை அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லிடக்கூடாது. அதனால் இயற்கையான மேகத்துக்கிட்ட அந்த தன்னுடைய துன்பத்தை சொல்கிறாங்க. இந்த பின்னணியில் வந்த கவிதையை எங்களுடைய தமிழாசிரியர் சீதாராமையர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நான் இந்த கவிதையை படித்தது 1978. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? எத்தனை ஆண்டுகள் கடந்திருக்கோம்? 47 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கவிதை. வான வெளியரசே, வள்ளல் பெருமணம் போல் தானம் பொழிகின்ற தன்முகிலே, காற்றை புறவி எனக் கொண்ட புரவலனே, எங்கே விரைகின்றாய்? சற்றே நில். ஈர மனமுடையாய் இவ்வுலகில் எப்பொழுதும் சோர விடமாட்டாய் என்று உன்னை சொல்கின்றார். சோரவிடாய் என்னும் துணிவால் மொழிகின்றேன், ஆற அமர அறிவையுரை கேட்டிடுவாய். அன்று ஒரு நாள் என் துணைவர் ஆற்றி பிரிந்து சென்றார். இன்று வரை அஞ்சல் எழுதவில்லை. நாள்தோறும் அஞ்சலார் இவ்வழிதான் ஏகிடுவார். ஆனாலும் வஞ்சி எனது அகத்து வாயிற் படி மிதியார். கற்றை கற்றையாய் கடிதம் கையில் குவிந்திருக்கும். பற்றா குறைக்கந்த பையில் ஒரு கூடை உண்டு. அது போஸ்ட்மேனை பார்த்து சொல்றாங்க, ஐயா பெரியவரே அஞ்சல் உண்டோ என்பேன் நான். கையால் விரித்துரைப்பார், கண் கலங்கி நின்றிருப்பேன். எத்தனை நாள் இப்படியே இன்னலுட்டு செத்திருவேன். மெத்த உனை வேண்டுகிறேன், மேவி அதை கூறிடுவாய். வாடகை கேட்டு மிக வாட்டுகிறார் வீட்டார்கள். தேடறிய கல்வி தெரிவிக்கும் பள்ளிக்கு சம்பளம் வேண்டும் என்று சாற்றுகிறான் என் பிள்ளை. கம்பளம் விற்று கடன் கழித்தேன், கையிருப்போ ஒன்றுமில்லை. இத்தகைய ஊறு மிக வருத்த கன்றி உடல் உன்போல் கருத்தேன். விழி சிந்தும் நீர்த்துளியோ நின்னை புறங்கண்டு விட்டது போல் ஆர்த்து மிகுகின்றது ஐயவோ. என்னவரை காணின் அருள் கூர்ந்து காசனுப்பச் செப்பிடுவாய். ஆணி இருந்தால்தான் அச்சு வண்டி மேலோடும். மெய்யில் உயிர் நிற்க வேண்டுமெனில், பள்ளி செல்லும் பயன் கல்வி வளரவெனில், காசு பணம் வேண்டுமென காதலர்பால் நெஞ்சுணர்ந்து பேசு. பிழையாக பேசி வருத்தாதே. காதல் முகந்தன்னை கண்டு பல நாட்கள் ஆதல் அவர் அறிவார். ஆசை கணவரைத்தான் கண்டு மகிழ்வு பெற கண் துடிக்கும் செய்தியையும் விண்டு திரும்பு விரைந்து என்று மேகத்துக்கு தூது விடுகிறார். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லான் முயூவ விளக்க உரை. தம்மை வின அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்குச் சுற்றத்தராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு முதலியவற்றால் தம்மைக் காட்டிலும் சிறந்த துறை அறிவுடையவரை தமக்கு உரியவராகக் கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பது வலிமையுள் எல்லாம் முதன்மை ஆனதாகும். கலைஞர் விளக்க உரை.
அறிவு ஆற்றல் ஆகியவற்றில் தம்மைக் காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிகப் பெரும் வலிமை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லான் முயூவ விளக்க உரை. தம்மை வின அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்குச் சுற்றத்தராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு முதலியவற்றால் தம்மைக் காட்டிலும் சிறந்த துறை அறிவுடையவரை தமக்கு உரியவராகக் கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பது வலிமையுள் எல்லாம் முதன்மை ஆனதாகும். கலைஞர் விளக்க உரை. அறிவு ஆற்றல் ஆகியவற்றில் தம்மைக் காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிகப் பெரும் வலிமை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லான் முயூவ விளக்க உரை. தம்மை வின அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்குச் சுற்றத்தராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு முதலியவற்றால் தம்மைக் காட்டிலும் சிறந்த துறை அறிவுடையவரை தமக்கு உரியவராகக் கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பது வலிமையுள் எல்லாம் முதன்மை ஆனதாகும். கலைஞர் விளக்க உரை. அறிவு ஆற்றல் ஆகியவற்றில் தம்மைக் காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிகப் பெரும் வலிமை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லான் முயூவ விளக்க உரை. தம்மை வின அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்குச் சுற்றத்தராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு முதலியவற்றால் தம்மைக் காட்டிலும் சிறந்த துறை அறிவுடையவரை தமக்கு உரியவராகக் கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பது வலிமையுள் எல்லாம் முதன்மை ஆனதாகும். கலைஞர் விளக்க உரை. அறிவு ஆற்றல் ஆகியவற்றில் தம்மைக் காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிகப் பெரும் வலிமை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லான் முயூவ விளக்க உரை. தம்மை வின அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்குச் சுற்றத்தராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு முதலியவற்றால் தம்மைக் காட்டிலும் சிறந்த துறை அறிவுடையவரை தமக்கு உரியவராகக் கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பது வலிமையுள் எல்லாம் முதன்மை ஆனதாகும். கலைஞர் விளக்க உரை. அறிவு ஆற்றல் ஆகியவற்றில் தம்மைக் காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிகப் பெரும் வலிமை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லான் முயூவ விளக்க உரை. தம்மை வின அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்குச் சுற்றத்தராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு முதலியவற்றால் தம்மைக் காட்டிலும் சிறந்த துறை அறிவுடையவரை தமக்கு உரியவராகக் கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பது வலிமையுள் எல்லாம் முதன்மை ஆனதாகும். கலைஞர் விளக்க உரை. அறிவு ஆற்றல் ஆகியவற்றில் தம்மைக் காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிகப் பெரும் வலிமை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லான் முயூவ விளக்க உரை. தம்மை வின அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்குச் சுற்றத்தராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு முதலியவற்றால் தம்மைக் காட்டிலும் சிறந்த துறை அறிவுடையவரை தமக்கு உரியவராகக் கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பது வலிமையுள் எல்லாம் முதன்மை ஆனதாகும். கலைஞர் விளக்க உரை. அறிவு ஆற்றல் ஆகியவற்றில் தம்மைக் காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிகப் பெரும் வலிமை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லான் முயூவ விளக்க உரை. தம்மை வின அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்குச் சுற்றத்தராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு முதலியவற்றால் தம்மைக் காட்டிலும் சிறந்த துறை அறிவுடையவரை தமக்கு உரியவராகக் கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பது வலிமையுள் எல்லாம் முதன்மை ஆனதாகும். கலைஞர் விளக்க உரை. அறிவு ஆற்றல் ஆகியவற்றில் தம்மைக் காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிகப் பெரும் வலிமை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லான் முயூவ விளக்க உரை. தம்மை வின அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்குச் சுற்றத்தராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை.
அறிவு முதலியவற்றால் தம்மைக் காட்டிலும் சிறந்த துறை அறிவுடையவரை தமக்கு உரியவராகக் கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பது வலிமையுள் எல்லாம் முதன்மை ஆனதாகும். கலைஞர் விளக்க உரை. அறிவு ஆற்றல் ஆகியவற்றில் தம்மைக் காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிகப் பெரும் வலிமை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லான் முயூவ விளக்க உரை. தம்மை விட அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்குச் சுற்றத்தராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு முதலியவற்றால் தம்மைக் காட்டிலும் சிறந்த துறை அறிவுடையவரை தமக்கு உரியவராகக் கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பது வலிமையுள் எல்லாம் முதன்மை ஆனதாகும். கலைஞர் விளக்க உரை. அறிவு ஆற்றல் ஆகியவற்றில் தம்மைக் காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிகப் பெரும் வலிமை.